Hello, folks. Algo 2ல இன்னைக்கு ரிவர்ஸ் ஆல்கோ வந்து 52,000 புட் ஆப்ஷனில் இப்போ மார்க்கெட்டில் ப்ளே அவுட் ஆச்சு. ஆல்கோ பார்த்து டைரெக்டாகவும் ப்ளே அவுட் ஆகும், ரிவர்ஸ்லேயும் ப்ளே அவுட் ஆகும். அண்டு நடு வழியிலையும் பார்ட்ஸை வந்து சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணும். அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் இனிமேல் வருது. பட் இப்போ இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிளை காட்டுறேன். ஸோ இந்த ஆல்கோ பாத்தோட ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 29 to 47. ஸோ ரிவர்ஸ் பாத்தில் இங்கே 29ல் லிக்விடிட்டி ரைட். திஸ் இஸ் 29 லிக்விடிட்டி, மல்டிபிள் லிக்விடிட்டி ஹியர். ஓகே, ஹியர் மல்டிபிள் லிக்விடிட்டி ரைடட் அண்டு 29லேருந்து ரிஜெக்ஷன். நெக்ஸ்ட் பாத் வந்து 47. ஸோ 47ல் there is a algo signature. ஸோ these two levels is 47. ஸோ 47ல் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் there is no signature. ஆனால் இந்த இடத்துல 47ஓட கனெக்ட் ஆகி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப். பிரேக்கரோட ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பேன். ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா பிரேக்கருக்கு கீழே மார்க்கெட் ப்ரைஸை போக விடாது. ஸோ 47 ஹோல்ட் பண்ணணும். 47 ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு பார்த்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேருந்து எக்ஸ்பேன்ஷன் வந்ததுக்கப்புறம் 11ல் வந்து யூ கேன் see a continuation signature. இப்போ இந்த ரெண்டு பார்த்து ஹோல்ட் ஆயிடுச்சு. 29 47ல் ரெண்டு சிக்னேச்சர் ஹோல்ட் ஆகி மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் 11ல் வந்து you need an algo signature. So 11, here is 11 levels. 11 levels ஓட கனெக்ட் ஆகி there is a fair value gap with volume imbalance. டபுள் சைடட் வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதில் மார்க்கெட் டேப் பண்ணி ஃப்ரம் 740 நெக்ஸ்ட்டு வந்து 83ல் வந்து எனக்கு கண்டினியூஷன் கிடைக்கும். ஃப்ரம் 740 to 83 இங்கே இருக்குது. திஸ் இஸ் 83. ஓகே, திஸ் இஸ் 83. 83ல் ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ், அகெயின் அ டேப் அண்ட் அடுத்ததாக பிரேக்கர். பிரேக்கரோட ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கிறேன், பிரேக்கர் வந்தாலே லிக்விடிட்டி ஜென்ரேஷன் போயிடும். ஸோ பிரேக்கருக்கு அப்புறம் யூ ஷுடன்ட் பி ட்ரையிங் தட். பிரேக்கரோடையே நிறுத்திக்கோங்க. இப்படி இருந்து வரும்போது பிரேக்கருக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் யூ லுக் ஃபார் அதர் பார்ட்ஸ். ஆனால் இப்படி ரிவர்ஸ் ஆல்கள் வரும்போது பிரேக்கரோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுவும் பிரேக்கர், இதுவும் பிரேக்கர், ரைட்டா? இது ரெண்டுமே பிரேக்கருக்குள்ளே இருக்கிற லெவல்ஸ். ஸோ 83க்கு அப்புறம் பிரேக்கரோட போய் மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்டு அந்த அல்காரத்தோட கடைசி பார்த்தோன்னா 97 மார்க்கெட் ரீச் பண்ணுமா பண்ணாதாங்கிறத பிரேக்கர் தான் டிசைட் பண்ணும். அங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் தான் மார்க்கெட்டை டிசைட் பண்ணும். திஸ் இஸ் ஆப்ஷன் சார்ட். பேங்க் நிஃப்டி 24th December மந்த்லி எக்ஸ்பைரியோட 52,000 புட் ஆப்ஷன் சார்ட்டில் ரிவர்ஸ் ஆல்கோ 29 to 47 கன்ஃபர்மேஷன், 29 லிக்விடிட்டி ரைட், 47 கன்ஃபர்மேஷன், 11ல் என்ட்ரி, 83 கன்ஃபர்மேஷன் அண்டு பிரேக்கரோட பாத் எண்ட் ஆயிடுச்சு. 29 47 11 83 59ஓட அல்காரிதம் எண்டட். இதுக்கப்புறம் 97 அதை யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கிறது யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, லிக்விடிட்டி ஜென்ரேஷன் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். மறுபடியும் அடுத்த ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து பார்க்குறேன்.